viewers, welcome to Exam Alert 24/7 Tamil powered by Beacon by University of Mumbai Department of Atomic Energy ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த அத்தனை விஷயங்களையும் நாங்கள் ஒரே இடத்துல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் பேசிக் சயின்சஸ் UMDAE ஓகேங்களா, யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பைலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். இது எதுக்காக அப்படின்னா PhD ப்ரோக்ராமோடைய அட்மிஷனுக்காக. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன கோர்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் எய்டட் இன்ஸ்டிடியூட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. ஓகே, ஸோ UMDAE அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு கீழே வரக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை. ஸோ இவங்க வந்துட்டு என்ன விஷயம் என்ன இதுக்காக வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா PhD ரோலுக்காக 5 year ரெசிடென்ஷியல் இன்டெகிரேட்டட் MSc ப்ரோக்ராம் வித் DAE ஃபெல்லோஷிப் ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ மல்டி டிசிப்ளினரி PhDயும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சில ஸ்ட்ரீம்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் ஃபிசிக்கல் சயின்சஸ், கெமிக்கல் சயின்சஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் அண்ட் பயாலஜிக்கல் சயின்சஸ். கண்டிப்பாக இந்த மாதிரியான ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் படிக்கும்போது உங்களோட எக்ஸ்போஷர் வேறு லெவலில் இருக்கும். வீடு பக்கத்தில் ஏதோ ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன், இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர், உங்களுடைய வேலை வாய்ப்பு, உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் செல்ஃப் எஸ்டீமே கூட ரொம்ப அதிக அளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி இது ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வந்து ஆப்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு MSc in ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ், பிளாஸ்மா ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி எதுலையாவது வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரின்னு வரும்போது ஜென்ரல் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், இல்லை இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல், பயோகெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி எது படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜிக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாலிகுலர் பயாலஜி இதெல்லாம் படிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் MSc வந்து அட்லீஸ்ட் 55% வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 28 years வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா UGC CSIR நெட் பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஸ்லெட்டு, கேட்டு எது வந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இவங்க ஃபெலோஷிப்பும் கொடுக்குறாங்க 37,000 per month. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா 2 yearsக்கு ஃபஸ்ட்டு 2 yearsக்கு அதுக்கப்புறம் 42,000 per monthும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் மட்டும்தான் ப்ரிப்பேர் ஆகுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் நடக்கும், ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஒரு இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் வந்து 5 years சரிங்களா. ஸோ ஏன்னா இன்டெகிரேட்டட் கோர்ஸுங்கிறதுனால இது வந்து 5 years அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் எங்கே போய் அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.cbs.ac.in academics PhD ப்ரோக்ராம்ங்கிறதுல போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களோட MSc ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, நீங்கள் MSc இந்த பேக்ரவுண்டில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா MSc வித் PhD தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. again ஆன்லைன் மோடில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அண்ட் 30th June லாஸ்ட் டேட். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.